இடிந்து போனவைகள் மீண்டும் கட்டப்படும். இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உலகத்துல நிறைய அழிவுகள் இருக்கு. சொல்ல போனா எகிப்துல பிரமிடுகள் இருக்கு. நாம அந்த பிரமிடுகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்னு இங்க என்ன நடந்திருக்குன்னு ஆச்சரியப்படுறதுக்கு நம்மள அது கட்டாயப்படுத்துது. என்ன நடந்திருக்குமோன்னு யோசிக்க வைக்குதுல்ல. பாக்குறதுக்கு உடைஞ்சு போய் இல்ல அடிபட்டு இல்ல செதஞ்சு போய் இருக்கிற அது நிறைய நேரம் நம்ம கவனத்தை ஈர்க்குது. எழுத்தாளரான சூசன் ஸ்டூவர்ட் இந்த அழிவுகள்ல இருந்து நாம கத்துக்கிறதுக்கு பாடம் இருக்குன்னு சொன்னாங்க. உங்க வாழ்க்கை ஒருவேளை நாலா பக்கமும் அழிவுகள்ல சிக்கி இருக்குன்னா என்ன ஆகும்? அப்ப ஆச்சரியம் இருக்காது, ஏமாற்றம் தான் இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்மளோட கனவு, நம்பிக்கை இதெல்லாம் உடைஞ்சு போனதா நமக்கு தெரியும். ஒருவேளை உங்க வாழ்க்கை புழுதி நிறைஞ்ச அழிவுல இருக்கிறதா நீங்க பாக்குறீங்கன்னா அங்கேயும் கூட தேவன் உங்க கூட தான் இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ஜனங்க தேவனை விட்டு பாதை விலகி போனப்ப எருசலேம் அப்படிங்கிற ஒரு நகரமே அழிஞ்சு போச்சு. தேவனுடைய ஜனங்கள் சிறையிருப்புக்கு பிடிச்சிட்டு போகப்பட்டாங்க. பைபிள்ல ஏசாயா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவரு இந்த விஷயத்தை எழுதினாரு. நான் மறுபடியும் உங்களை கட்ட சித்தமாயிருக்கேன்னு தேவன் சொல்றாருன்னு அவர் சொன்னாரு. தேவன் உடைஞ்சு போன நிலைமையில இருக்கிற தன்னுடைய மக்கள் கிட்ட புழுதியில இருக்கீங்க, நீங்க விரும்பின விஷயம்தான் இந்த நிலைமைக்கு காரணம்னு சொன்னாரு. ஆனா நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க என் பக்கம் திரும்பி என் சத்தத்தை கேட்பீங்கன்னா நான் என்னுடைய நாமத்தை மறுபடியும் என் ஜனங்களுக்கு சொல்லுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க என்னுடைய பலத்தை தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாரு. கடைசியா நான் தான் அவங்க கிட்ட பேசுறேன், இந்த செய்திய நான் தான் அவங்களுக்கு தர்றேன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தேவன் சொல்றாரு. இந்த அழிவுல சிக்கி இருக்கிற வாழ்க்கை கிட்ட பேசுறப்ப அவரு நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. இன்னைக்கும் கூட நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அவர் சொல்றாரு. அதோட இதுவும் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் உனக்கான எல்லாவற்றையும் மீண்டும் கட்டுவேன், அதோடு பாழான ஸ்தலங்களை அழகாய் மாற்றுவேன்னு சொல்றாரு. தேவன் தன்னோட ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தப்ப எருசலேமின் பாழான ஸ்தலங்களும் முழங்கி சந்தோஷமாய் பாடுன்னு அங்க எழுதியிருக்கு. உங்களோட பாழானவைகளையும் தேவன் மறுபடியும் கட்டுறதுக்கு தயாரா இருக்காரு. உன்னுடைய சிதைவுகளை, உன்னுடைய அழிவுகளை என்கிட்ட கொண்டு வா, நான் அதை மாத்துவேன். நீ என்னோட சத்தத்தை கேப்பன்னா நான் எல்லாத்தையும் புதுசா மாத்துவேன்னு தேவன் சொல்றாரு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.